நம்மெல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்லும்போது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு முழு மனசோட சொல்லுவோமான்னு தெரியாது. ஆனால் ஒரு சாபத்தை சொல்லும்போது ஒரு முழு மனசோட ஒரு மாதிரி வல்கராக பவர்ஃபுல்லாக சொல்லுவோம். இதுதான் அந்த சாபத்தோடைய ஒரு வேல்யூ. ஆனால் நம்ம இன்னைக்கு நினச்சிட்ருக்குறோம் ஆசீர்வாதங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வர்றது, சாபங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வராதது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது ரெண்டுமே கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இரவு பகல், இப்போ வெளிச்சம்னா கடவுள்கிட்ட இருந்து வருது, இருள்னா பிசாசுகிட்ட இருந்து வருதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வெளிச்சத்தையும் இரவையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. இப்போ வெளிச்சத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஆனால் இரவில் அப்படி கிடையாது. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இரவு வந்தாலே. ஸோ இருளுங்கிறது நமக்கு கம்ஃபர்டபுளுக்காக தான் உருவாக்குனாரே தவிர அது நெகட்டிவ்காகலாம் உருவாக்கலை. ஆனால் அந்த இருளை நம்ம தப்பாக பயன்படுத்திக்கிறோம். எப்படி பயன்படுத்திக்கிறோம்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது சில பேர் மட்டும் அந்த இருளை பயன்படுத்தி திருட போகிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எல்லாமே. ஸோ இருள் நமக்காக ரெஸ்ட்டுக்காக கொடுத்தது, நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம பீஸ்ஃபுல்லுக்காக கொடுத்தது. அதை நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றுறது நம்ம தான் மாற்றிக்கிட்டோமே தவிர அது கடவுள் கிடையாது. ஸோ இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு. இது எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம சாபத்தை கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு மரத்தை பார்த்து அவர் சபிக்கிறாரு. நீ பட்டுப்போ, அது கனி தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறாரு, நீ பட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் சீஷர்கள் பார்க்கும்போது அந்த மரம் பட்டு போயிருந்துச்சு. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் ஜீசஸ் அதை ஆசீர்வதிச்சிருக்க கூடாது, நீ கனி கொடு அப்படின்னு ஏன் சொல்லாம அதை பட்டுப்போன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆவியானவர் என்கிட்ட இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ நம்ம உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி நம்ம உடம்புல கனியே கொடுக்காது. அந்த வியாதி நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் அது தீங்கு தான். ஸோ கனி கொடுக்காம இருக்கிற எல்லா விஷயமும் தீங்கு தான். இப்போ உங்க வாழ்க்கையில வறுமை இருந்துச்சுன்னா அந்த வறுமையினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால அழிவு தான் உண்டாகும். அது எல்லாமே கனி கொடுக்காத விஷயங்கள். ஸோ கனி கொடுக்காத எல்லா விஷயங்களையுமே நம்ம ஆசீர்வதிக்க கூடாது, அதை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உங்க உடம்புல வியாதி இருந்துச்சா பவர்ஃபுல்லா அதை சபிங்க, இது என் உடம்புல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபிங்க. ஆனா இந்த சாபத்தை எடுத்து பிசாசு எப்படி இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கான்னா, உங்களையே அழிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ கேன்சர் போன்ற வியாதி இருந்துச்சுன்னா நீங்க கேன்சரை சபிக்காம உங்களையே சபிச்சிடுறீங்க. என்னன்னா, ஐயோ இந்த உலகத்துல வாழ்ந்து எதுக்கு, இதுக்கு நம்ம செத்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே சபிச்சிடுறீங்க. ஆனா நீங்க எதை சபிக்கணும்னா, உங்ககிட்ட இருக்கிற கேன்சரை தான் சபிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தப்பான கேரக்டர் தான் நீங்க சபிக்கணும். இது அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, அன்பான கேரக்டர் வரணும். அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஒரு கொடூரமான புத்தி, வக்கர புத்தி எல்லாம் போகட்டும்னு அந்த புத்தியை தான் சபிக்கணுமே தவிர அந்த பர்சனை சபிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அந்த பிசாசு அந்த சாபத்தை எடுத்து உங்க மேலேயே அதை போட்டுடுறான் நமக்கு. அதனாலதான் ஆண்டவர் நம்ம வாயில தான் மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கிறாரு. இப்போ ஜீவனை மட்டும் வச்சிருக்கலாம், ஏன் மரணத்தை வைக்கிறாரு அப்படின்னா, தேவையில்லாத எல்லாத்துக்கும் நீங்க மரணத்தை கொடுக்கணும், தேவையில்லாத கேரக்டருக்கு மரணத்தை கொடுக்கணும், தேவையில்லாத வறுமைக்கு நீங்க மரணத்தை கொடுக்கணும், தேவையில்லாத வியாதிகளுக்கு நீங்க மரணத்தை கொடுக்கணும் தான் ஆண்டவர் உங்க வாயில ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறாரு. சோ உங்க நாவின் அதிகாரத்துல இருந்து அதை யூஸ் பண்ணுங்க. ஜீவனை மட்டும் நம்ம பேசுறோம் இன்னைக்கு நிறைய நேரம், மரணத்தை பேச மாட்டோம். சோ எதுக்கெல்லாம் நீங்க மரணத்தை கொடுக்க விரும்புறீங்களோ இன்னைக்கே கொடுங்க.